அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. திருச்சிற்றம்பலம். திருவருட் பிரகாச வரலாறு அவர்கள் பேருதேச குறிப்பில் மேட்டுக்குப்பத்தில் அவர் கையால் கொடியேற்றி அந்த கொடியின் அனுபவத்தை நமக்கு கூறுகிறார். அதை சற்று உள்முறமாக சென்றால் நாம் எல்லாம் வல்ல இறைவன் பாதைக்கு செல்ல நல்ல தருணமாக இருக்கும். அதில் என்ன கூறப்பட்டிருக்கின்றது என்றால், அருட்பெரும் ஜோதி இப்போதுதான் கொடி கட்டி கொண்டது. அக்கொடி உண்மையில் யாதெனில், நமது நாபி முதல் புருவமத்தி ஈராக ஒரு நாடி இருக்கின்றது. அந்த நாடி நுனியில் புருவமத்தியின் உட்புறத்தில் ஓர் ஜவ்வு தொங்குகின்றது. அதன் அடிப்புறம் வெள்ளை வர்ணம், மேற்புறம் மஞ்சள் வர்ணம். அஜவ்வின் கீழ் ஓர் நரம்பு ஏறவும் இறங்கவும் இருக்கின்றது. இக்கொடி நம் அனுபவத்தின் கண் விளங்கும். இவ் அடையாளமாக குறிப்பாகவே இன்றைய தினம் வெளிமுகத்தில் அடையாள வர்ணமான கொடி கட்டியது. இனி எல்லாருக்கும் நல்ல அனுபவம், அறிவின் கண் தோன்றும். உண்மை சொல்ல வந்தனனே என்று உண்மை சொல்ல புகுந்தாலும் தெரிந்து கொள்வார் இல்லை. கொடி கட்டி கொண்டபடியால் இனி எல்லோரும் உண்மையை அறிந்து கொள்வார்கள். முன் உள்ளவர்கள் உண்மையை தெரிய ஒட்டாது மண்ணை போட்டு மறைத்து விட்டார்கள். இத்தருணம் ஆண்டவரும் தெரிவித்தார், தெரிவிக்கின்றார், தெரிவிப்பார். நீங்கள் எல்லாவரும் உண்மையை தெரிந்து கொள்ளுங்கள். திருவருட்பாவில் ஜோதிப்பாடல். சிறு சத்தி துதி. ஜோதி கொடியே, ஆனந்த சொருப கொடியே, ஜோதியுருப்பாதி கொடியே, ஜோதி வளப்பாக கொடியே, என இயன்ற ஆதி கொடியே, உலகு கட்டியாலும் கொடியே, சன்மார்க்க நீதி கொடியே, சிவகாம நிமல கொடியே, அருளுகவே. பொருணர் கொடியே, மாற்றுயர்ந்த பொன்னங்கொடியே, போதாந்த வருண கொடியே, எல்லாம் செய்வல்லார் இடம் சேர் மணி கொடியே, தருண கொடியே, என் தன்னை தாங்கி ஓங்கும் தனி கொடியே, கருண கொடியே, ஞான சிவகாம கொடியே, அருளுகவே. நீட்டு கொடியே, சன்மார்க்க நீதி கொடியே, சிவகீத பாட்டு கொடியே, இறைவர் வலபாக கொடியே, பரநாத நாட்டு கொடியே, என ஈன்ற ஞான கொடியே, என் உறவாம் கூட்டு கொடியே, சிவகாம கொடியே, அடியேற்கு அருளுகவே. மால கொடியேன் குற்றமெல்லாம் மன்னி தருளி மரணமெனும் சால கொடியை கொடித்து எனக்கு சார்ந்து விளங்கும் தவக்கொடியே, கால கருவை கடந்து ஒளிர்வான் கருவும் கடந்து வயங்குகின்ற கோலக்கொடியே, சிவஞானம் கொடியே, அடியேற்கு அருளுகவே. நாடா கொடிய மனமடக்கி நல்ல மனத்தை கனிவித்து பாடா பிழையை பொறுத்தெனக்கு பதம் ஈந்து ஆண்ட பதிக்கொடியே, தேடா கரும சித்தி எல்லாம் திகழ தயவால் தெரிவித்த கோடா கொடியே, சிவதரும கொடியே, அடியேற்கு அருளுகவே. மணங்கொள் கொடிப்பூ முதல் 4 வகைப்பூ வடிவில் வயங்குகின்ற வனங்கொள் கொடியே, ஐம்பூவும் மலிய மலர்ந்த வான் கொடியே, கணங்கொள் யோக சித்தி எல்லாம் காட்டும் கொடியே, கலங்காத குணங்கொள் கொடியே, சிவபோக கொடியே, அடியேற்கு அருளுகவே. புலங்கொள் கொடிய மனம் போன போக்கில் போகாது என மீட்டு நலங்கொள் கருணை சன்மார்க்க நாட்டில் விடுத்த நற்கொடியே, வளங்கொள் ஞான சித்தி எல்லாம் பயங்க
விளங்கும் மணிமண்டல் குலங்கொள் கொடியே மெய்ஞான கொடியே அடியேற்கு அருளுகவே. வெறிக்கும் சமய குழியில் விழ விரைந்தேன் தன்னை விழாத வகை மறிக்கும் ஒரு பேரறிவளித்த வல்லற் கொடியே மனக்கொடியை செறிக்கும் பெரியர் உளத்தொங்கும் தெய்வ கொடியே சிவஞான குறிக்கும் கொடியே ஆனந்த கொடியே அடியேற்கு அருளுகவே. தடுத்தலறிய பயங்கவலை எல்லாம் தவிர்த்து கருத்துள்ளே அடுத்த கொடியே அருள் அமுதம் அளித்து என் தன்னை மெய்யருள் கரத்தால் எடுத்த கொடியே சித்தி எல்லாம் இந்தா மகனே என்று எனக்கு கொடுத்த கொடியே ஆனந்த கொடியே அடியேற்கு அருளுகவே. ஏட்டை தவிர்த்து என் எண்ணமெல்லாம் எய்த ஒளி தந்து யான் வணைந்த பாட்டை புனைந்து பரிசரித்த பரமஞான பதிக்கொடியே தேட்டை தனி பேரருள் செங்கோல் செலுத்தும் சுத்த சன்மார்க்க கோட்டை கொடியே ஆனந்த கொடியே அடியேற்கு அருளுகவே. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. நன்றி, வந்தனம்.